ஒரு விசுவாசி சபையில் கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டு நாம் சபைக்குள்ளே வந்து சபையில் ஐக்கியமாய் அங்கத்தினா இருக்கும் பொழுது ஒரு விசுவாசிக்கு ஒரு கேரக்டர், விசுவாசி என்ற கேரக்டர் இருக்குதா? இப்போ அந்த விசுவாசி என்ற கேரக்டர் எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லிக்கிறதோ அப்படி இருந்தா சபை எப்படி இருக்கும்? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? புரிஞ்சிச்சா இல்லையா? புரிஞ்சிச்சு. இப்போ இது எல்லா இடத்திலும் இருக்குது. ஒரு விசுவாசி என்ற நிலையில் நான் ஒரு சபையிலே எனக்கு வேதம் கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த கேரக்டர் படி நான் வாழ்கிறேனா? எப்படி வேணா வாழலாம், இல்லை நான் இப்படிதான் வாழணும்னா வாழலாம். அப்ப வேதம் சொல்லுகிறபடி ஒரு விசுவாசி அந்த கேரக்டர்ல இருக்கிறார் அப்படின்னா அந்த சபை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். எப்படி இருக்கும்? இப்போ அதுக்கு இருக்குது, அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது. அதே போல கணவன் அவருக்கு ஒரு கேரக்டர், நீ எப்படி இருக்கணும் அது மாதிரி இருக்குது. மனைவி எப்படி இருக்க வேண்டும் இருக்குது. பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் இருக்குது. மாமியார் எப்படி இருக்க வேண்டும் இருக்குது. மருமகள் எப்படி இருக்கணும் இருக்குது. எல்லாமே இருக்கிறது. இந்த கேரக்டர் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு வேதம் கற்றுக் கொடுக்கிறது போல வாழ்ந்தா அந்த குடும்பம் எப்படி இருக்கும், அந்த தேசம் எப்படி இருக்கும், அந்த சமுதாயம் எப்படி இருக்கும்? உயர்ந்து இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா இதை நாம் விட்டு விட்டோம். ஒரு சபையில் ஒரு விசுவாசி உடைய கேரக்டர் இதான் அப்படின்னு வேதம் சொல்லுத, அதுபோல் வாழ்வதை விட்டு விடும்போது பிரச்சனை வருகிறது. ரெண்டு முக்கியமான விஷயம், கணவன் மனைவி. இதை மட்டும் நான் என்ன செய்ய போகிறேன், வேகமாக சுருக்கமாக நான் என்ன செய்ய போகிறேன் பார்க்க போகிறோம். ஏன் நமக்கு திருவிழா ஆராதனை இருக்குது, அதனால் நேரத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். இப்போ கணவன் ஒரு குடும்பத்தில் கணவனுக்கென்று ஒரு கேரக்டர் இருக்கிறது. அந்த கேரக்டர் படி ஒரு கணவன் குடும்ப தலைவனாக இருப்பானே ஆனால் அந்த குடும்பம் சமாதானமும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன் இஷ்டம், நீ என்ன கேட்கறது, நான் எப்படி வேணா இருப்பேன், நான் தான் குடும்ப தலைவன், அதனால நான் சொல்றதான் கேட்கணும் அப்படிலாம் பேசியிருந்தா அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, பிரச்சனை தான் இருக்கும். நான் சொல்றபடி தான், நான் போடுற சாப்பாடு தான் சாப்பிடணும், நான் வாங்கி கொடுக்குற ட்ரெஸ்ஸை தான் போடணும், இல்லை இதுதான் செய்யணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அங்கே பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இப்போ இது பொதுவான கேரக்டர். ஆனால் பிப்ளிக்கல் மாடல், பிப்ளிக்கல் கேரக்டர் இது. ஒரு கணவன் குடும்ப தலைவனாய் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்குதுல்ல, அது போல இருந்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும், சமாதானமும் ஆஸ்வாதமான குடும்பம். நாம் அப்படி இருக்கிறோமா அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கலாமா? அதே போல மனைவியும் ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதோ அந்த கேரக்டர், மனைவி என்ற கேரக்டர் படி நடந்துக்கினா அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்கு. இன்னைக்கு ஏன் சண்டை, இன்னைக்கு ஏன் பிரச்சனை, இன்னைக்கு ஏன் இந்த மாதிரியான குழப்பங்கள், ஈகோ, ஒருத்தரை தாக்கிக்கிறது, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலை, ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியல, ஒருத்தர் நேசிக்க முடியல, நீயா நானா போட்டி இல்லை, இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா கணவன் என்ற அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறதோ அப்படி இல்லாததினால், மனைவி என்ற ஸ்தானத்தில் வேதம் எப்படி ஒரு மனைவி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதோ அப்படி இல்லாததினால்தான் இன்னைக்கு நிறைய பிரச்சனைலாம் வருது. நாம் அதை பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு எபேசியர் 5ஆம் அதிகாரம் இதை நான் சுருக்கமாக சொல்லணும்னு விரும்புறதுனால எங்கே ஆரம்பிக்குதுன்னு சரி. 22ஆம் வசனம், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். இங்க மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல அப்படின்னு பவுல் சொல்றார். ஏன் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல அப்படின்னு சொல்றாரு தெரியுமா? ஏன் சொல்றாரு? அங்க ஒரு கண்டிஷன் வைத்திருக்கிறார். என்ன கண்டிஷன்? புருஷனுக்கு கீழ்ப்படிவது எளிதானதா அப்படின்னா மனைவிமார்களுக்கு எளிதானதா?
புருஷனுக்கு கீழ்ப்படியுது மனைவிக்கு ஈஸியா? சொல்லுங்க கொஞ்சம். ஆ ஆ பார்த்தியா, வா, பிரசங்கம் பாதி முடிஞ்சிச்சு. அதனால தான் அவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படியது போல அப்படின்னா முதல்ல நீங்க யாரு கீழ்ப்படியணும்? கர்த்தருக்கு கீழ்ப்படிய. கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது கணவனுக்கு கீழ்ப்படுகிறது எளிதா இருக்கும். இன்னைக்கு ஏன் கர்த்தருக்கு கணவனுக்கு கீழ்ப்படுகிறது கஷ்டமா இருக்குது அப்படின்னா, ஏன் கஷ்டம்? கர்த்தருக்கு கீழ்ப்படிய முடியல. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தா கணவனுக்கு கீழ்ப்படிது எளிதா இருக்கும். இன்னைக்கு ஏன் முடியல அப்படின்னா, கர்த்தருக்கே கீழ்ப்படியல, அப்புறம் கணவனுக்கு எங்க கீழ்ப்படுகிறது? அப்ப மனைவிமார்கள் முதல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுனா என்ன? அதாவது வார்த்தைப்படி நடக்கணும். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு உள்ள குடும்பம் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் குடும்பம். ஏவாள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருப்பாளையானால் கணவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பாள். இப்போ கணவன் சொல்லாமல் இருந்திருப்பாரு, அவர் தெரியும் இந்த மாதிரி சாப்பிடக்கூடாதுன்னு சரின்ட்டா. ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதனால்தான் அவர் என்ன செய்ய முடியல, இங்கே கணவனுக்கு கீழ்ப்படிய முடியாது. கர்த்தருக்கு மட்டும் கீழ்ப்படிந்தே வாழ்ந்திருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்குமானா? வந்திருக்காது. கணவனுக்கு கீழ்ப்படிது எளிதா இருக்கும். என்றைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிதை நிறுத்தினாலும் அதன் பிறகு கணவனுக்கு கீழ்ப்படிது பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ கணவனுக்கு கீழ்ப்படிய முடியாததுனால அந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள். ஒருத்தர் கொலை பண்ணிட்டாரு, ஒருத்தர் கொலையாளி ஆயிட்டாரு, ஒருத்தர் கொலை செய்யப்பட்டார். காரணம் என்ன? கர்த்தருக்கு கீழ்ப்படியாதனால. இப்போ ஒவ்வொரு மனைவிமார்களும் நான் கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படிதே உண்மையா இருக்கிறேன்றதை முதல்ல யோசிங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படுறீங்களா? கீழ்ப்படுறீங்களா? கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது கணவனுக்கு கீழ்ப்படிது எளிதாக இருக்கும். ரெண்டாவது, கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது கணவனுக்கு ஒரு பயம் வரும். நீங்கள் கர்த்தருக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படுறீங்கன்னா ஒரு பய உணர்வு வரும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஆளை பார்த்தா பயம் வரும். தாவீதை பார்த்து சவுல் பயப்பட காரணம் என்ன தெரியுமா? அவர் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார். ஒரு மனிதன், ஒரு ஸ்திரீ கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது கட்டாயம் எல்லாரும் பயப்படுவாங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த தானியேலை பார்த்து பயப்படுறான். அனனியா அசரா மிசாலை பார்த்து பயப்படுறான். நீ வேணா வேதத்தெல்லாம் தேடி பாருங்க. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவர் பார்த்து மற்றவர்கள் பயப்படுற. யோசேப்பை பார்த்து பயப்படுறான். ஏன் அப்படின்னா கர்த்தருக்கு பயந்ததுனால. இப்போ அப்படியே இங்கே வந்துடலாம். கர்த்தருக்கு கீழ்ப்படியது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அடுத்த வசனம். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான், அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆமா, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறார். உங்களுக்கு தலை யாரு? யாரு? புருஷன். புருஷன்தான் உங்களுக்கு தலையா இருக்கிறார். இப்போ தலை இல்லைன்னா என்ன ஆகும்? முண்டமா இருக்கின்றார். அதுக்கு என்ன இல்லை? ஜீவன் இல்லை. அது செயல்பட முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. உங்களுக்கு தலை அவசியமா? மெதுவா சொல்றீங்களே, அவசியம். அப்போ ஒரு குடும்பத்திற்கு தலை அவசியமா இருக்கு. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல மேலையும் கர்த்தரை குறித்து பார்த்தோம். கர்த்தர் தேவை. எதுக்கு கர்த்தர் தேவை? ஸ்திரீக்கு, மனைவிக்கு கர்த்தர் ஏன் தேவை? புருஷனுக்கு கீழ்ப்படியதற்கு. இங்க கர்த்தர் தேவை. எதுக்கு தேவை? எதுக்கு தேவை கர்த்தர்? புருஷன் தலையா இருப்பதற்கு. அப்ப சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறது போல ஒரு ஸ்திரீக்கு அல்லது மனைவிக்கு புருஷன் தலையா இருக்கிறான். அப்போ இந்த தலை எவ்வளவு அவசியம், எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத முதல்ல புரிஞ்சு, அவரே சரீரத்துக்கும் இரட்சகராக இருக்கிறார்.
இரட்சகர்னா மீட்பர், மீட்டிருக்கிறார். இந்த சரீரமானது கிறிஸ்துவனுடைய சரீரமா இருக்கிறது. அவரால் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபை சரீரமா இருக்கிறது. இப்ப இந்த சரீரத்துக்கு அவர் தான் தலையா இருக்கிறார். அதே போல இங்கேயும் கிறிஸ்து இருக்கு. அப்ப சபையிலும் கிறிஸ்து இருக்கிறார், குடும்பத்திலும் கிறிஸ்து இருக்கிறார். அதான் மாடல். குடும்பத்தில் கிறிஸ்து இருக்கிறாரா? கிறிஸ்து இருக்கிறார் இல்லையா? இருக்கிறார். தைரியமா சொல்லுங்க. இப்போ நீங்க இணைக்கப்பட்டீங்கல்ல, ஒருவர் இணைக்கப்பட்டீங்க. இப்ப இணைக்கப்படும் போது யார் இருந்தா? கிறிஸ்து இருக்கிறார். அங்கேயும் ஆண்டவர் தான் இருக்கிறார். அவர் தான் உங்களை இணைத்தார். பரிசுத்தவான்கள் நடுவிலே, தேவ பிரசன்னத்திலே, சபையிலே தேவனாய் கர்த்தர் என்ன செய்யறார்னா, உங்களை அவரே என்ன செய்திருக்கிறாரு? இணைத்திருக்கிறார். இப்ப அங்க யார் இருக்கிறா? கிறிஸ்து இணைக்கிறார். இணைத்ததிலிருந்து முடிவு வரைக்கும் கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து நடத்துகிறவராக இருக்கிறார். இப்போ இதான் மனைவியுடைய கேரக்டர். என்ன மனைவியுடைய கேரக்டர்? கீழ்ப்படிய வேண்டும். கணவனுடைய கேரக்டர்னா புருஷன் மனைவிக்கு தலையா இருக்க வேண்டும். இப்ப தலையா இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு குடும்ப தலைவனுடைய எப்படி கிறிஸ்து தலையா இருக்கிறார் சபைக்கு அப்படின்னா, அவர் எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த சரீரத்துக்கு எதனா பிரச்சனை அவர் தான் பொறுப்பு. அவர் இதை போஷிக்கிறார், பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார். எல்லா ஆவிக்குரிய காரியங்களையும் எல்லாம் செய்கிறார். சபையை பாதுகாத்து நடத்துகிறார். அதே ரெஸ்பான்சிபிலிட்டி கணவனுக்கு இருக்கிறது. ஏன்னா அவர் தலை இல்லை. நான் தலையா மட்டும் இருப்பேன், ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேன். பிள்ளைங்களை பற்றி கவலைப்பட மாட்டேன், மனைவி பற்றி கவலைப்பட மாட்டேன். மனைவி பிரச்சனை வருது, சண்டை வருது அப்படின்னா இவர் பாட்டு ஒதுங்கி போயிடுவார். எப்படின்னா அடிச்சுன்னு போட்டோம், முஞ்ச பிறகு வரலாம் அப்படின்னா அவர் சரியான குடும்ப தலைவரா இல்லை. ஒரு பக்கம் பேசக்கூடாது. குடும்ப தலைவன்னா தலைமைத்துவத்தில் இருந்தால் ஒரு பக்கம் மட்டும் பேசினுப்பாங்க. அம்மா பக்கம் பேசுறது, அல்லைன்னா குடும்பத்தில் யாருன்னா முக்கியம், அவங்களுக்கு முக்கியம். அப்படி கிடையாது. நியாயத்தை பேசுவதற்கு தான் தேவன் குடும்பத்தில் தலையை தலையா வச்சுக்கிறார். சரியா பேசணும். அப்ப யாருக்கு தலை? யாருக்கு தலை? யாருக்கு தலையா இருக்கிற? கணவர், ஹஸ்பண்ட் தான் தலை. யாருக்கு தலையா இருக்கிறார்? பாருங்க. அப்ப மனைவிக்கு தலையா இருக்கிறார் என்றா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் மனைவியை எல்லா விதத்திலும் பாதுகாப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்படி சபைக்கு தலையா இருக்கிறார்? பாதுகாக்கிறார். பிசாசு போராட்டங்கள், தீமையான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் தம்முடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டு சபையை பாதுகாக்கிறார். பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாதபடி பாதுகாக்கிறார். அதே ரெஸ்பான்சிபிலிட்டி கணவனுக்கு குடும்பத்தில் இருக்கிறது. இப்ப நாம எப்படி இருக்கிறோம்? எக்கா போனா எனக்கு சாப்பாடு கிடைச்சா போதும். நல்லா சமைச்சு போடுறாங்களா, அவளுக்கு என்ன நடந்தா என்ன, யார் திட்டினா என்ன, மாமியார் மருமக சண்டை, நாத்தனார் சண்டை, அந்த சண்டை இந்த சண்டை, எது வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா நீ சரியான தலையே கிடையாது. உன் மனைவிக்கு தலையாய் வைத்திருக்கிறார் என்றால் நான் எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல மனைவியுடைய காரியம் தான் பார்க்கணும். முதல்ல யார் காரியம் பார்க்கணும்? மனைவி காரியம் பார்க்கணும். விட்டுட்டு எங்கன்னா ஓடி போயிடக்கூடாது. எங்கன்னா போயிட்டு 4 நாள் கழிச்சு வரக்கூடாது. எங்கன்னா போயிட்டு ஆளை விட்டா போத நான் நிம்மதியாக இருக்கலாம் அப்படி போகக்கூடாது. உனக்கு தேவன் அந்த தலைமைத்துவத்தை கொடுத்த நோக்கத்தை புரிந்து கொண்டா குடும்பம் நல்லா இருக்கும். இன்னைக்கு எத்தனை குடும்பங்களில் பிரச்சனை அப்படின்னா, தலைமைத்துவத்தில் தேவன் வைத்திருக்கிறாரு, அது தெரியல என்னன்னு. அதாவது இப்போ இந்த குடும்ப தலைவன் என்று யார் அப்பாயின்மெண்ட் பண்ணா? கிறிஸ்து பண்ணியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் அப்பாயின்மெண்டர். நீ தான்பா குடும்ப தலைவன் அப்படின்னா பொறுப்பு இல்லை. யாருக்கு பொறுப்பு? யாருக்கு பொறுப்பு? பக்கத்துக்கு காரனுக்கா? மனைவிக்கு. முதல்ல மனைவிக்கு என்ன வந்தாலும் அவர் தான் என்ன செய்யணும்? பாதுகாத்துக்கணும்.
என்னை தாண்டி தான் என் மனைவி என்ன செய்யணும், யார் வேணாலும் தொடணும். என்னை தாண்டி தான் எதுவும் பேசணும். என்னை மீறி எதுவும் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. அதுதான் குடும்ப தலைவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படி இல்லாமல் யார் வேணால் என்ன பேசின்னு போட்டோம், யார் வேணால் சண்டை போட்டுன்னு போட்டோம், யார் வேணால் என்ன பண்ணிட்டோம், அப்படி கிடையாது. இங்கே தெளிவாக சொல்கிறாரு, கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராக இருக்கிறான். சரீரத்துக்கு மட்டும், சரீரம் மட்டும் தேவை, மனைவி சரீரம் மட்டும் தேவை. இது ஒரு மாதிரி இல்லை. மனைவி சரீரத்துக்கு மட்டும் அப்படி கிடையாது, எல்லாவற்றுக்கும் மனைவி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். நான் சரீரத்துக்கும் இரட்சகராக இருக்கிறார் கிறிஸ்து, அதுபோல புருஷனும் மனைவியின் சரீரத்துக்கு மட்டும் கிடையாது, எல்லா பிரச்சனைக்கும் நான் தீர்த்து வைக்கிற தலையா இருக்கு. என்ன வந்தாலும் சரி, நான் தான் பொறுப்பு. நிற்கணும், முன்னால வந்து நிற்கணும். எதுனா வந்தா ஓடி போயிடக்கூடாது, எனக்கு தெரியாது சொல்லக்கூடாது. உன்பாடு, நான் இதுக்கு தலையிட மாட்டேன் அப்படி சொல்லவே கூடாது. இல்லை இல்லை, நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லணும். சரி, அடுத்தது பாருங்க, அடுத்த வருஷம் வாசிங்க. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆமா, இங்கேயும் கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்துவை வைத்தே எல்லாவற்றையும் பேசுறார். கிறிஸ்துவை வைத்து தான் பேசுறார், கிறிஸ்து இல்லாம இல்லை. ஏன்னா ஏற்கனவே சொன்னேன், நீங்க ரெண்டு பேரும் கிறிஸ்துவினால் கட்டப்பட்டிருக்கிறீர்கள், இணைக்கப்பட்டிருக்கீங்க. இல்லை, அந்த நாளை நினைச்சு பாருங்களேன். ஒரு கற்பனை, எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. சந்தோஷமா இருந்தா, சந்தோஷமா இருந்தா இல்லையா? சந்தோஷமா. ஒருத்தர் தான் சொல்கிறாங்க, எல்லாருக்கும் தான் இருக்குது. சும்மா அழகாக ஜோடிச்சு, இல்லை நல்ல பெயிண்டிங்லாம் அடிச்சு பியூட்டி பார்லர் போய் அவங்க பிழைக்கணும்ல. அடுத்த நாள் கழுவி அதெல்லாம் போயிடும். அவங்க ஒரு பிழைக்கணும், பாவம், அவங்க கடை திறந்து வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு கடைக்காரன் பிழைக்கணும், அவங்களுக்கு புடவை வாங்கணும், இது டெக்கரேஷன்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி சும்மா அவர் பார்க்கும்போது என்னடா இது இப்படி இருக்குது. அவர் கல்யாணத்தை பார்க்குற இடத்துல மனைவி தான் பார்த்துன்னுக்கிறாரு. அதுக்கு பிறகு கல்யாணம்லாம் முடியும் போது, கல்யாணம் நடக்கும்போது பிரசங்கம் பண்ணால் கூட அவர் கேட்காது, தெரியாது. எப்படா முடியும், என்ன இவ்வளோ நாள் ஈர்த்துனுக்கிறாரு, எப்போ முடியும், அவர் நிலைக்கு இருக்கும். எல்லாம் முடிஞ்சது, ஒரே சந்தோஷத்தோடு போவாங்க. ஒருத்தர் நேசின் கையை பிடிச்சின்னு நல்ல ஸ்டார்ட் ஆகி போகுது. இப்போ இது யார் செய்தது? கிறிஸ்து செய்தார். கிறிஸ்து தான் உங்களை கையை பிடிச்சி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு, அவருக்கே சில நேரத்தை அடையாளம் தெரியாமல் போயிடும். போன வாரம் பார்த்த பொண்ணு தானா இது, இல்லை என்னடா அது இது பண்ணிட்டானா, வேற யாரும் மாற்றிட்டாங்களா, அதுதான் இல்லை. நம்ம பியூட்டி பார்லர் அம்மா ஆலையை மாற்றி விட்டாங்க, நாளைக்கு சரியாக போயிடும். ஆண்டவர் எல்லாம் செய்து முடிச்சிட்டார். முடிச்ச பிறகு இப்போ அவர் கூட இருக்க விரும்புவாரா? கல்யாணம் முடிச்சு ஆளை விட்டா போதும் என்னை விட்டுருங்க சொல்லுவாரா? சொல்ல இங்க, ஏன்னா இங்க அப்படி சொல்லல, இங்க தொடர்ந்து வந்துன்னு தான் இருக்கிறார். கல்யாணத்தோடு உங்களை விட்டுருல, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். பார்த்துனே பார்க்க போறோம், தொடர்ந்து வராருன்னு பார்க்க போறோம். அடுத்த வருஷம் வாசிங்க. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. இல்லை இது அந்த வசனம் இன்னும் சரியா முடியல. ஆகையால் சபையானது கிறிஸ்து கீழ்ப்படுது போல, எதோ வாசம் கிடைச்சேன், இது முன்னால் என்ன வசனம் வாசித்தோம்? 24. ஆமா, கீழ்ப்படியது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எந்த காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும். இது போக முடியாது, அங்க செய்ய முடியாது, இப்படி இல்லை. அதாவது உங்களுக்கு இது கீழ்ப்படி தவறுன்னு தெரிஞ்சா கூட கீழ்ப்படிஞ்சிருங்க, அப்புறமா பேசுங்க. அந்த நேரத்தில் கீழ்ப்படிஞ்சிட்டு அதன் பிறகு உட்கார வச்சு இது மாதிரி சொல்லி நான் கேட்டேன், ஆனா இது எவ்வளவு பிரச்சனை தெரியுமா, இது தேவையா, இது மாதிரி செய்யணுமா, அதன் பிறகு சொல்லணும். எடுத்தவனே முடியாதுன்னு சொன்னீங்கன்னா பிரச்சனை அதிகமாகும். அப்போ நீங்க அதுதான் சொல்றார், எந்த காரியத்திலும். சிலது முட்டாள்தனமா இருக்கு அவர் சொல்றது, இல்ல சிரிக்கிறத பார்த்தா கரெக்ட் தான்ன்ற மாதிரி. இப்போ முட்டாள்தனமா இருக்குன்னு சொல்லக்கூடாது. முட்டாளா அவரு? ஓ, கர்த்தர் நல்லவர்.
சில விஷயங்கள் தவறாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த சமயத்தில் சரி நான் கீழ்ப்படுகிறேன், கீழ்ப்படிஞ்சிட்டு அதன் பிறகு பொறுமையாக உட்காந்து நான் ஏன் கீழ்ப்படிஞ்சேன்னா பைபிளில் போட்டுக்குது, கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் தான் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சாரு, அவர் சொல்லிக்கிறார், அதனால் கீழ்ப்படிஞ்சேன். ஆனால் இது அவசியமான்றதை தெளிவாக சொல்லணும். இப்போ அடுத்த வருஷம் வந்துருங்க. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. இவ கிறிஸ்து இங்க வந்துட்டாரா? வந்துட்டார். அவர் எப்படி, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. இப்போ இந்த அன்பு கூறுதல் எப்படி இருக்கணும்ன்றத சொல்றார். எப்படி இருக்கணும்? எப்படி ஒரு புருஷன் மனைவிடத்தில் அன்பு கூறணும் அப்படின்னா, கிறிஸ்து சபையில் எப்படி அன்பு கூர்ந்தாரோ, சபையை எப்படி நேசிக்கிறாரோ அதே மாதிரி நேசிக்கணும். எப்படி நேசிக்கணும்? உயிர் போனாலும் நேசிக்கணும் இல்ல? அப்படியா? ஆபிரகாம் மாதிரி இவ எனக்கு தங்கச்சின்னு சொல்லக்கூடாது, நான் தப்பிச்சுக்கணும்ல. அப்போ இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, கிறிஸ்து எப்படி நேசிக்க அப்படின்னு சொல்லுவாரு, என் உயிரே கொடுத்து நேசித்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கிறிஸ்து நேசித்தது போல அப்படின்னா ஒன்று உயிரை கொடுத்து நேச ஒன்று அப்படி போவானா. இன்னொரு விஷயம் என்னன்னா, நிபந்தனையற்ற அன்பு, அன்கண்டிஷன் லவ். எந்த விதமான நிபந்தனையும் சபைக்கு அவர் வைக்கவே இல்லை. என்ன சொல்றாருன்னா, நான் நேசிக்கிறேன், அவ்வளவுதான், நான் நேசிக்கிறேன், உங்களிடத்துல சபையை நான் அன்பு கூறுறேன் அப்படின்னா ஒரு நிபந்தனை இல்லாத அன்பு இருக்குது. மற்றதுக்கெல்லாம் கண்டிஷன் இருக்குது. ஆனா இந்த சபையின் பேர் வைத்திருக்கிற அன்புக்கு அவர் என்ன செய்யல? கண்டிஷன் வைக்கவில்லை, அன்கண்டிஷன் லவ். அப்படி அவர் நேசித்தது போல நீங்க உங்கள் மனைவிகள் என்ன செய்யுங்க? அன்பு கூறுங்கள். இப்போ இது கரெக்டா? இது நடக்குதா? சரியா? இப்படி இருக்கிறாங்களா? அன்கண்டிஷன் லவ், என்ன பண்ணாலும் நான் நேசிப்பேன், இருக்கிறாங்களா? என்ன பண்ணாலும் பரவாயில்லையே, உண்மைதானா? என்ன பண்ணாலும் நேசிக்கிறேன், அந்த சமத்தில் நடக்குது, அப்புறம் சமாதானம் ஆயிடுறாங்க. ரைட், நல்லா கவனிங்க. இதுதான் கணவனுடைய குணாதி கேரக்டர், இப்படி தான் இருக்கணும். மனைவியுடைய வேதம் சொல்லுது, கீழ்ப்படிதல் அன்பு. எந்த விதத்திலும் மனைவி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது. நான் யாரு? ஒரு ரூலர் மாதிரி கட்டளை இட்டு எல்லாம் செய்யணும், அப்படிதான் இருக்கணும், நான் சொல்றதை செய்யணும், நான் சொல்றதுதான் கரெக்ட். அதிகாரம் செலுத்துதல் அங்கே இருக்கக்கூடாது. மனைவி என்ன செய்யணும்? கீழ்ப்படிதல்ல இருக்க வேண்டும். கணவனுடைய எல்லா சூழ்நிலையும் புரிந்து கொள்ள வேண்டும். கணவனுடைய நிலைமையை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அநேகருடைய கணவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் பாதிப்புகள் பின்மாற்றத்துக்கு காரணம் யார் அப்படின்னா மனைவிதான். ரட்சிக்கப்படாமல் இருந்ததுக்கு காரணம் யாருன்னா மனைவிதான். மனைவி இந்த கீழ்ப்படுதலில் தேவனுடைய குணாதிசயத்தில் அவங்க இருக்கும்போது கணவன் எளிதாக ரட்சிக்கப்பட்டு விடுவான். இப்போ அந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. ஏன் அந்த வாய்ப்பு இல்லைன்னா இதுதான் பிரச்சனை. அதே போல மனைவியை கணவன் அன்கண்டிஷன் லவ், எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் நேசிக்க வேண்டும். அதை பத்தி பேச வேணாம். அதாவது திருப்பி நான் அன்பு கலந்து கொடுக்கிறேன். அப்போ நம்ம அன்பு கலந்து கொடுக்காம நீங்க கீழ்ப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனா அன்பு கலந்து கொடுத்தீங்கன்னா ஒரு நேசிக்கிறாரு, கீழ்ப்படிவான். அவரை போய் இங்க வா, ஒருத்தர் கணவர் என்ன செய்யறாங்க, ஒரு வீட்டுக்கு ஒரு நண்பர் போறாரு, கழுத்தட்டுறாரு, இது மாதிரி இவர் இருக்கிறாரான்னு கேட்குறாரு. அவன் இல்லை அப்படின்றான். இவர் கொஞ்சம் ஷாக் ஆச்சு, என்னடா அவன் இல்லைன்றாங்களே சொல்லிட்டு ஒரு சந்தேகம் என்னன்னா யாரையோ சொல்றாங்க பொழுதுன்னு அவர் என்ன செய்யறாருன்னா அவர் எங்க போய்க்கிறாருன்னு கேட்டாங்க. அவன் எங்க போனான்னு தெரியல அப்படின்னா
என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே, அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணாருன்னா, அவர் 3வது ஒரு கேள்வி கேட்குறாரு. அவர் பேரை சொல்லி கேட்குறாரு. அவருடைய கணவருடைய பேரை சொல்லி, உங்கள் கணவர் இவர் எப்போ வருவாருன்னு கேட்டார். அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளோ நேரம் அவனை பற்றி தான் சொல்கிறான், அவன் எப்போ வருவான்னு தெரியாதுன்ட்டாங்க. அப்புறம் அவர் அங்கே நிற்பாரா? அவர் என்னன்னா அப்புறம் அவருக்கும் இதே மாதிரி நிலைமை தான் வந்துடும். அவர் ஒரே ஓட்டமாக ஓடி போயிட்டார். அப்படின்னா மனைவி எப்படி வைத்திருக்கிறோம், மனைவி கணவன் மேல் எப்படி மரியாதை செலுத்துகிறோம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் அடுத்த வருஷம் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இந்த மேலே கொஞ்சம் பகுதி கீழே உள்ள பகுதிக்கு நடுவில் இங்கே ஒரு காரியத்தை எழுதுறாரு. இது வந்து சபையை குறித்து எழுதுகிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், சபையில் இணைக்கப்பட்டு தேவனால் இணைக்கப்பட்டு நம்முடைய குடும்ப வாழ்க்கையை துவங்குறோம், அப்புறம் சபைக்கு வரோம், சபையில் துவங்குறோம், குடும்பத்தில் கிறிஸ்து இருக்கிறாரு, கிறிஸ்து தான் குடும்பத்தை நடத்துகிறாரு, எல்லாம் அப்படியே வரும்பொழுது இதை ஏன் கிறிஸ்து செய்கிறார் அப்படின்ற ரகசியத்தை பவுல் சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா அவர் சொல்றாரு, தாம் அதை திருவசனத்தை கொண்டு, வசனத்தினால் நாம் என்ன செய்தோம், மீட்கப்பட்டோம். வசனம் தான் நம்ம என்ன செய்யுது, தண்ணீர் இல்லை ஜலத்தின் ஆவினாலும் ஜலத்தினால், தண்ணீர் என்ற வசனம் என்ற தண்ணீரினாலே நாம் என்ன செய்தோம், மீட்கப்பட்டிருக்கிறோம், முழுக்கினால் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமாவதற்கு வசனம் நம்ம என்ன செய்யுது, உள்ள போக 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 பரிசுத்தமாயினே இருக்குது. வசனத்தினால் கழுவப்பட 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 பரிசுத்தமாயினே இருக்குது. நாம் தினந்தோறும் குளிக்கிறோம், சரீர அழுக்குக்காக தினந்தோறும் குளிக்க குளிக்க திரும்ப வருது. அதே போல வசனமானது நம்மை கழுவி கொண்டே இருக்குது. ஏன் கழுவுது அப்படின்னா, ஒரு நாள் பிதாவினுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கும்படியாய். அப்படி வர முடியாது. பிதாவுடைய சந்தி எப்படி வேணா வர முடியுமானா வர முடியாது. அப்ப ஆண்டவர் இங்கே வசனத்தை வைத்து சபைக்குள்ளே ஒவ்வொரு வாரம் வசனத்தினாலே கழுவுகிறான். இந்த வாரம் உள்ள படிந்த தூசி எல்லாத்தையும் கரை பிடிச்சிக்கிது, எல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சு எல்லாத்தையும் கழுவி வசனத்தினால கழுவி சுத்தமாக்கி புதுசா அனுப்புறார். இது எதற்காக அப்படின்னா, கழுவப்பட்டு கழுவப்பட்டு ஒரு நாள் கரை திரை அற்றவர்களாய் அவர்களை சபையை தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்ள முடியும். இங்க மட்டும் கிடையாது. அப்பனா கணவனுடைய நிலை என்ன, குடும்பத்தில் மனைவியுடைய நிலை என்ன, சபைக்குள்ளே நாம் வரும்போது எதற்காக வருகிறோம், நம்ம கழுவுகிறார். வசனத்தினால கழுவி நம்ம கழுவு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என்னை கழுவுங்க, கோச்சிக்கூடாது. சில பேர் கோச்சின்னு வரமாட்டாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ எதுக்கு, ஆண்டவருடைய விஷயம்தான் அது. ஆண்டவரே சொல்றார், கழுவி சுத்திக்கிறது கரை திரையற்றவளாய் அவங்களை நிறுத்திக்கணும், தம்மை தமதுக்காக ஒப்பு கொடுத்து. இதுதான் ஒப்பு கொடுத்த. எதுக்கு ஒப்பு கொடுத்தான்னு சொல்றாரு, ஆண்டவர் எதற்காக தன்னுடைய வாழ்க்கையை ஜீவனை எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா, இந்த சபையை இந்த குடும்பத்தை தனக்கு முன்பாக கரை திரையற்ற பரிசுத்தவாட்டை நிறுத்தி கொள்ள முடியும். அப்படின்னா கணவனுடைய பொறுப்பு என்ன, என் மனைவி எங்க வரணும், எங்க வரணும், சினிமா கூட்டா வரலன்னு கோச்சிக்காதீங்க. எங்க வரணும் மனைவி, எங்க வரணும், சபைக்கா? திரும்ப இந்த வசனத்தை படிங்க. அப்பதான் இந்த வசனம் தான் சொன்னேன், தேவனுடைய சமூகத்துக்கு. அப்போ தேவனுடைய சமூகத்துக்கு வர வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி யார் கையில் இருக்குது? ஆண்டவர் அதுக்கான காரியத்தை செஞ்சிட்டார், சபைக்கு எல்லாம் செஞ்சிட்டார், கரை திரட்டா சுத்திகரிப்பு பரிசுத்தம் எல்லாம் செஞ்சிட்டார். இப்ப மனைவியுடைய பொறுப்பு, மனைவி கரை திரையற்றவளாய் தேவ சமூகத்துக்கு வர வேண்டும் என்றால் கணவன் என்ன செய்யணும், அவர் தான் பொறுப்பு. கணவனை குறித்த பொறுப்பு மனைவியிடத்தில் இருக்கிறது. ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து நேசித்து வளர 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 கரை திரையற்றவளா எங்க போக முடியும், பிதாவின் சன்னிதானத்தில் இருக்க முடியும். அப்படின்னா சபைன்னா சும்மா ஏதோ இதுக்கா? உன்னதமான நோக்கத்தை வைத்திருக்கிறார், மகிமையான ஒரு நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். இந்த புரிந்து கொள்வது நமக்கு அவசியமா இருக்கிறது. அப்படியே நிறைய விஷயங்கள் சொல்றாரு.
இப்போ நமக்கு நான் நேரம் இல்லை, ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்னது கணவனுடைய கேரக்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர் தன்னுடைய மனைவியை என்ன செய்யணும்? நேசிக்கணும். கிறிஸ்துவை போல நிபந்தனையற்ற அன்பு. எது பேசினாலும் அன்போடு கூட சொல்லி பாருங்க, அன்போடு சொல்லுங்க, இல்லை மாறுவாங்க. பிள்ளைங்களுக்கு அன்போடு சொல்லுங்க. அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் மாறலைன்னா விட்டுருங்க, பரவாயில்ல. மாற்றியே தீருவேன், நான் தான் குடும்ப தலைவன், விட்டனா பாரு உன்ன, அவ்வளோதான், அப்படிலாம் போகாதீங்க. அந்த மாதிரி போகாதீங்க, சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கிறிஸ்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போல கழுத்து பிடிச்சி கொண்டு விடுறாரா? விடுவாரா? இந்த வாரம் சபைக்கு போகாத ஆளுங்களை கழுத்து பிடிச்சி இழுத்து வந்து சபையில் ஆண்டர் கொண்டு விடுவாரா? அப்படின்னா விட மாட்டார். உன் இஷ்டம், நீ வந்தீங்கன்னா ஆசீர்வாதம், இல்லைன்னா அவ்வளோதான். உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம், நிம்மதி, சமாதானம் கிடைக்கும். வசனத்தினால கழுவப்படலாம், பரிசுத்தம் அடையலாம். பிதாவுடைய சன்னிதானம், பரலோகத்துக்கு போகணும். இது அவ்வளோத்தையும் அவர் என்ன செய்திருக்கிறாரு? அப்படியே வச்சிருக்கிறார். அப்போ அவர் சண்டைலாம் போட மாட்டார். சண்டை போடுவாரா? நாட்டுக்கு வராதவங்ககிட்ட யாருன்னா சண்டை போடுகிறாரா? மிரட்டுறதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். பவர் ஆஃப் சூஸிங். வேதம் என்ன சொல்றது அதை மட்டும் நம்ம சொல்லணும், இல்லை? பவுல் சொல்கிறார், சபை கூடுதலை விட்டு விடாதீங்க அப்படி சொல்கிறார். அது ஒரு காரணத்தோடு சொல்கிறார், இல்லை? இப்படி நிறைய விஷயம் இருக்குது. கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் அதையும் சொல்கிறார். நம்ம இப்போ இந்த இடத்தோடு நான் நிறுத்துகிறேன், நேரம் ஆயிடுச்சு. மீதியை அடுத்த வாரம் பார்க்கலாம். இது எல்லாத்தையும் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஒரு சபையில் விசுவாசியுடைய கேரக்டர் எப்படி இருக்கணும்? சபை எப்படி இருக்கணும்? விசுவாசி. ஒரு குடும்பத்தில் கணவன் எப்படி இருக்கணும்? மனைவி எப்படி இருக்கணும்? அடுத்த பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? மாமியார் எப்படி இருக்கணும்? மாமனார் எப்படி இருக்கணும்? நார் எல்லாம் எப்படி இருக்கணும்? இது எல்லாத்தையும் பேசலான்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படி தெரில, பேச முடியுமா? இதே எடுத்துன்னு போனால் எப்படி இருக்கும் அது யோசிக்கிற மாதிரி இருக்குது. கர்த்தர் நல்லதை நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றியோடு நாங்கள் ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்துதிக்கிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அளவில்லாத உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்தி எங்களுடைய பேசின வார்த்தைகளை கீழ்ப்படுத்தி நடக்க உதவி செய்யுங்க. இந்த தெருவந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுமையும் ஒவ்வொருவரையும் வீணான செலவினங்கள், அலைச்சல்கள், பலவீனங்கள், சோர்வு எல்லாவற்றுக்கும் நீங்களாக்க முடியாது ஜெபிக்கிறாங்க. வல்லமை விளங்க பண்ணுகிறாங்க ஆண்டவரே. சரீர பலவீனம், சோர்வு மற்ற காரியங்களாம் தடைப்பட்ட ஒரு வருகிற வாரத்தை கொண்டு வாங்க ஆண்டவரே. இந்த பந்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாட்டு தரும்படியாக ஜெபிக்கிறோம். கிருபை கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத பிதாவே, ஆமென்.